ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ஆஃபேலி எக்ஸாமினேஷன் 12th ஸ்டாண்டர்டுக்கான அக்கௌண்டன்சி கொஷின் மாடல் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷினை பார்க்காம நீங்கள் ஆஃபேலி எக்ஸாமினேஷன் போயிடாதீங்க. நீங்கள் தான் அப்புறம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஷின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் வந்து சேரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய அப்டேட்ஸு, நோட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது இருக்குது அப்படின்னாலும், ஆன்சர் கீஸு, கொஷின் பேப்பர் எல்லாமே அங்கே வந்து சேர்ந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1 மார்க் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாமல் விட்டுருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 மார்க்லாம் உங்களுக்கு புக் பேக்கில் தான் இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ் வேணால் உங்களுக்கு வந்து இந்த சம் ரிலேட்டடாக இருக்கலாம். ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கலாம். இன்டெப்த்தாக இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து லெசன்ஸ்லேருந்து கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா பாஸ் பண்ணிவிட்டு அந்த 1 மார்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து குறித்து படிச்சுக்கோங்க. 1 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஏன்னா நம்ம வந்து 2 மார்க்கு, 5 மார்க்கு, 4 மார்க் எழுதிட்டுருப்போம். நிறைய சம்மெல்லாம் போட்டுட்ருப்போம். மாங்குன்னு அதுக்கு ஸ்டெப் மார்க் கூட நமக்கு போட மாட்டாங்க. அண்ட் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் சரியான வீடியோ போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்தே தான் ஆகணும். அதுதான் கட்டாயம். ஸோ அதுதான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டு. அதனால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே படிச்சுக்கோங்க. இந்த 11வது கொஷின்லேருந்து 12, 13, 14 எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து சம் வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து சம் ரிலேட்டடாக வந்து அக்கௌண்டன்ஸில் போட்டிருப்பீங்கன்னா, அக்கௌண்டன்ஸில் கணக்கு பதிவியல்னும் போதே கணக்கு தெரியாமல் நம்ம போக முடியாது இல்லையா? நீங்கள் ஒவ்வொன்றா நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே போடக்கூடிய கணக்காக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு கணக்காக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரிலாம் கிடையாது. ஈஸியாகவே இந்த கணக்கெல்லாம் நீங்கள் போடலாம். அதனால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் பார்க்கும்போது பெருசாக இருக்குது, இது எப்படி நம்ம போட முடியும் இந்த 1 மார்க் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நல்லா ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒரு 1 மார்க்குமே நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லலாம் இருக்குது, இது வந்து நம்ம பொருத்தணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஈஸியாக வந்து நீங்கள் இதெல்லாம் பொருத்தலாம். நீங்கள் ஒன் டைம் பார்க்கணும். பார்க்காமலே நீங்கள் வந்து இது வந்து கஷ்டமான கொஷின் அப்படின்னு நினச்சிடாதீங்க. 20 கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒரு கொஷின் வந்து கம்பல்சரி, 30வது கொஷின் வந்து கம்பல்சரி. ஸோ அந்த 30வது கொஷின் வந்து நீங்கள் எழுதிட்டு மீதி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினிஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும், சில கொஷின்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கணக்கு நீங்கள் போட்டே ஆகணும். அதுதான் கணக்கு பதிவியல். ஸோ ஒரு கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்றதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு மேக்ஸ் மாதிரி தான் இந்த அக்கௌண்டன்ஸும் நீங்கள் வந்து நிறைய வந்து எழுதி பார்க்கணும். நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு டேட்டாவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத கவனமாக படித்து நம்ம போடணும். ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம எழுதக்கூடிய தமிழ் எக்ஸாம், நிறைய சோஷியல் சயின்ஸு, தியரி எக்ஸாம் மாதிரி அக்கௌண்டன்ஸ் வந்து கிடையாது. நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ கால்குலேட் பண்ணும்போது கணக்கு மிஸ் ஆகாமல் நம்ம வந்து கால்குலேட் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு நமக்கு ஒரே வழி வந்து ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் நல்லா போட்டுக்கோங்க. 30வது கொஷின் கம்பல்சரி இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த 30வது கொஷின் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து போட்டுட்டு மீதி இருக்கக்கூடியதில் வந்து போடணும். சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எழுதும்போது சாய்ஸ் விட்டு உங்களுக்கு எந்த கொஷின் நல்லா தெரியுதோ அதை எழுதிக்கலாம். ஆனால் நீங்கள் இதிலே சாய்ஸ் விட்டு படிச்சுட்டு போனீங்கன்னா ஒருவேளை அந்த கொஷின் கேட்காம போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அதனால் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. தென் பார்ட் 3 போனீங்கன்னா 7 மார்க்கு. அதுலேயுமே 40வது கொஷின் வந்து கம்பல்சரி தான். ஒரு சில கொஷின்ஸ் வந்து அப்படியே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி டெஃபினிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. அதையும் நீங்கள் எழுதணும் தான். அப்புறம் வந்து சம்மும் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுறத விட சம்மு போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த 3-2 ஸ்டெப்லேயே வந்து ஆன்சர் வந்துடும். அதனால் நீங்கள் அதை படிக்கிறதுக்கு வந்து மெனக்கிடுவீங்க. கிவன் டேட்டா என்ன, அவங்க உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கணக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கால்குலேட் பண்ணணும், ப்ராஃபிட் லாஸு கால்குலேட் பண்ணணும், அவங்க என்ன கேட்குறாங்க, எதுலேருந்து எது வரைக்கும் கேட்குறாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்குறது, வரவு செலவு கொடுத்துட்டு கேட்குறது, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி போட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்கிற மாதிரி டெஃபினிஷன் மட்டுமே படிச்சுட்டு போயிடாதீங்க. கணக்கும் போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, நாம் வந்து அந்த கேள்விக்கு அப்ரோச் வந்து எப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாகும். ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து அக்கௌண்டன்ஸில் மேக்ஸுக்கும் வந்து ப்ளே பண்ணும். மேக்ஸ் தான் அக்கௌண்டன்சி. ஸோ அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கம்பல்சரியும் படிச்சுக்கோங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கேட்டிருக்காங்களா? 40வது கொஸ்டின் அதான் கம்பல்சரி. இந்த ஸ்க்ரீன் நல்லா ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
தென் பார்ட் 4 போனீங்கன்னா 7 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதுலேயுமே உங்களுக்கு வந்து நிறைய சம் இருக்குங்க இல்லையா? ஒரு சம்மும் உங்களுக்கு நல்லாவே ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு நீங்களும் ஏதாவது ஒரு சம் மட்டுமே போட்டு போயிடாதீங்க. சம்முன்னு நமக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நாம தான் எல்லா சம்முமே வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அதை நம்ம விடாமல் படிச்சிடணும். நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுலேயும் ஈஸியாக இருக்கிறத வந்து படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட இந்த சம்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து எக்ஸாம்பிள் சம்மா, இல்லை எக்ஸசைஸ் சம்மா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ எல்லாமே நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே ஒரு சம் தான். அதுக்கடுத்து எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் கேட்டிருக்கக்கூடிய இது ஒரு சம்மு. அதில் ஏபிசிடிஇ எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 43A அந்த சம்மு ஆர் 43B இந்த சம்மு. இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நோட் பண்ணிக்கோங்க. 2மே படிச்சுக்கோங்க. 2மே படிச்சுட்டு எது உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். எல்லா சம்மையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அதில் என்ன கேட்குறாங்க, என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, அந்த கொடுத்துருக்கிறதுல வச்சு நம்ம நிறைய கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது எல்லாமே ஒரு கொஷின் தான். அதுக்கடுத்து எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் கேட்டிருக்கக்கூடிய இது ஒரு கொஷின்ஸு. நோட் பண்ணிக்கோங்க. சம் ஏன்னா அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் சம் இல்லாமல் இல்லை. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சம் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லது. ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 45வது A, 45வது B, அப்புறம் 46வதுல A கொஷின் ஷோ ஆகுது பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே அதாவது 46 A இருக்குங்க இல்லையா? அந்த கொஷினுடைய பாக்ஸ் தான் இது. இது எழுதுங்க. இது எழுதலைன்னா அந்த B கொஷின் இது எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாஸ் பண்ண பார்த்துக்கோங்க. தென் 47வது கொஷினில் அந்த கொஷின் நீங்கள் படிக்கணும். பிரிங் அவுட் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ் ஆர் கீழே இருக்கக்கூடிய இந்த கணக்கு போடலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த மேலே இருக்கிறது பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த டேபிள், ஃபஸ்ட்டு டேபிள், இது டோட்டல் அந்த செகண்ட் டேபிள். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.